ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் ஷனரபிள் சிங். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏத்தர் 450X. ஏத்தர் 450X வந்து ஏத்தர்ன்ற ஒரு கம்பெனிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக 450யோட அப்டேட்டட் மாடல். 450யோட வீடியோ பார்க்காதவங்களுக்காக 450யோட வீடியோ நாங்கள் லிங்க் பண்ணுறேன், தாராளமாக போய் பாருங்கள். இது வந்து அதோட அப்டேட்டட் மாடல். இப்போ வந்து 450யோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டதுனால இனிமேல் இந்த வண்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 450யோட வெயிட் ரிடக்ஷன் பண்ணி மோட்டார் பேட்டரி எல்லாமே அப்கிரேட் பண்ணி நியூ டெக்னாலஜிஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் குயிக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த லுக்ஸ் பார்த்தீங்கன்னா லுக்ஸ் வந்து அப்படியே 450 மாதிரியே தான் இருக்குது, ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக 4 கலர் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் கிரே, ஒயிட், மின்ட் க்ரீன், அப்புறம் சீரிஸ் 1. வீடியோவில் இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா சீரிஸ் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃபுல்லாகவே டெக்னாலஜி ஃபில் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எல்இடி தான் இருக்குது. எங்கேயுமே இந்த ஆலோஜன், இந்த ஓல்டு டெக்னாலஜி அதெல்லாம் கிடையாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பைலட் லைட் கொடுத்துருக்காங்க, ஒரு மெயின் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஃபோக் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டயர்ஸ் வந்து டியூப்லெஸ் டயர், நல்லாவே கிரிப் கொடுக்குது. அண்ட் அலாய் ரிம் கொடுத்துருக்காங்க. எதுக்காங்கன்னா மேக்ஸிமம் வெயிட் ரிடக்ஷனுக்காக. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் சைஸ் வந்து 200mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. 4 பிஸ்டன் பைப்ரேக் காலிபர் கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக்லேருந்து வர பைட் ரொம்பவே நல்லா இருக்குது, அதை நான் ஓட்டுறப்போ சொல்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பெட்டல் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. பெட்டல் டெஸ்க் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹீட் டிசிபேஷன், அதாவது ஹீட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குறையணும் அப்படின்றதுக்காக. அலுமினியம் ஸ்விங்காம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வெயிட் ரிடக்ஷனுக்காக. அப்புறம் மோனோ ஷாக் தான் கொடுத்துருக்காங்க ரியரில். அண்ட் 2 பிஸ்டன் பைப்ரேக் காலிபர் கொடுத்துருக்காங்க. 190mm ரியர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் எம்ஆர்எஃப் டயர் தான், அலாய் ரிம் தான். ஸோ அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ அண்ட் ரியர் டைலைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி தான். இண்டிகேட்டர்ஸ் வந்து இதில் இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க சிங்கிள் யூனிட்டாக வச்சு. ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் எரிஞ்சிட்ருக்கு. அந்த பீப் சவுண்ட் வந்து இண்டிகேட்டர் எரியுதுன்றதை காட்டுறதுக்காக, ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து க்ரீன் கலர் நம்பர் பிளேட் தான் வரும். எதுக்காகனா இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்றனால. ஸோ இந்த வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா சீட் வந்து ரொம்பவே ப்ராடாக இருக்குது. பட் 2 பேர் தான் அகாமடேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த சீட்டோட கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது. அதுவும் நான் ஓட்டுறப்போ கண்டிப்பாக சொல்கிறேன். சேம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரியர் ஃபுட் ரெஸ்ட், அதாவது கால் வைக்கிற இடம் இருக்குது. அண்ட் அதே சாலிடான அலுமினியம் ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் அதே மாதிரி 450ல் இருக்க மாதிரியே தான் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெல்ட் டிரைவ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் பிக்கப்பை அப்படியே டெலிவரி பண்ணுன்றதுக்காகவும் மெயின்டெனன்ஸை கம்மி பண்ணுன்றதுக்காகவும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெல்ட் டிரைவ் வந்து எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க மோட்டரோட கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த வண்டிக்கு வந்து இன்ஜின் கிடையாதுன்றதுனால மோட்டர் தான் இதுக்கு இன்ஜின். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டட் மோட்டர் இருக்குது, ஓகேங்களா. ஓல்டு 450ல் இருந்த மோட்டரே இதில் யூஸ் பண்ணல. 450ல் என்ன மோட்டர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்டர், அதாவது பிரஷ்லெஸ் எலக்ட்ரிக் டிசி மோட்டர் அப்படின்ற ஒரு மோட்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 5.4 கிலோவாட் பவரும் 20.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஆனால் இதில் யூஸ் பண்ணுற மோட்டர் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் மோட்டர். நான் ஏற்கனவே சொன்னேன். என்ன மோட்டர் நீங்கள் கேட்கலாம், பெர்மனன்ட் மேக்னஸ் சிங்க்ரோனஸ் மோட்டர். இது எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 கிலோவாட் ஆஃப் பவர் அண்ட் 26 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து கொடுக்குது. ஸோ அந்த டார்க் எப்போதும் ஒரு அடிக்டிவான ஆக்சலரேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு இன்னும் நல்லாவே இருக்குது. நான் ஓட்டுறப்ப சொல்கிறேன். பெர்மனன்ட் மேக்னஸ் சிங்க்ரோனஸ் மோட்டருக்கும் பிஎல்டிசி மோட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதுக்காக இதில் பெர்மனன்ட் மேக்னஸ் சிங்க்ரோனஸ் மோட்டர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நேச்சர் ஆஃப் டிரைவ் கரண்ட்டை தவிர அண்ட் ரோட்டர் பொசிஷனை டிடெக்ட் பண்ணுறத தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே கிடையாது. பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து டார்க் ரிப்பல் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வந்து இருக்காது. ஸோ டார்க் ரிப்பல் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் இல்லாததுனாலே இது வந்து ஒரு எஃபிஷியன்ட் மோட்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வென்ஸ்லாம் இருக்கும். இந்த வென்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த மோட்டார் வந்து கூல் பண்ணுறதுக்காகவும் ஹேர் வந்து இது வழியாக கொண்டு போகிறதுக்காகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கால் வைக்கிற இடம், இதுதான் ஃபுட்போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட்போர்டு வந்து ரொம்ப யூஸாக இருக்குது. இந்த ஃபுட்போர்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் மெயினே. இந்த வண்டியோட மோட்டரை பவர் பண்ணுற பேட்டரி வந்து இந்த ஃபுட்போர்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த பேட்டரி வந்து ஒரு அப்டேட்டட் பேட்டரி தான். ஸோ ஏத்தர் 450ல் பார்த்தீங்கன்னா 2.4 கிலோவாட் ஹவர் லித்தியம் அயான் பேட்டரி IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டோட யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வந்து யூஸ் பண்ண பேட்டரி டைப் வந்து வேறு. அது வந்து 18650 பேட்டரி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. 18650 டைப் அப்படின்றீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். அது ஒன்றுமே இல்லை, 18x65. அந்த நேமே 2ஆக பிரிச்சுக்கலாம். 18x65. 18ன்றது வந்து டயா, 65ன்றது லென்த்து. 18mm டயாவும் 65mm லென்த்தும் இருக்கிற ஒரு பேட்டரி தான் அந்த பேட்டரி. அது வந்து ஸ்லைட்லி டபுள் ஏ பேட்டரியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். யூஸ்வலாக லேப்டாப்ஸில் வந்து நம்ம அந்த மாதிரி பேட்டரியை பார்க்கலாம். அது வந்து எல்லா இடத்துலையும் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு பேட்டரி தான். பட் இதில் வந்து ஒரு அப்டேட்டட் பேட்டரி போட்டிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் இதில் யூஸ் பண்ணுற பேட்டரி பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி ஏறி இருக்குது. 2.9 கிலோவாட் ஹவர் லித்தியம் அயன் பேட்டரி தான். IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் 3 இயர்ஸ் வாரண்டியோட வருது. இதில் யூஸ் பண்ணுற பேட்டரி டைப் பார்த்தீங்கன்னா 21700, அதாவது 21700. 21mm வந்து டயா, 70mm வந்து லென்த் இப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட சைஸை இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ஹை எனர்ஜி டென்சிட்டி இருக்குது. அதே நேரத்தில் லித்தியம் அயான் பேட்டரியோட சேம் காஸ்ட் தான் இதுக்கும் இருக்குது. ஸோ இது வந்து நிறையவே எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால இந்த பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கே மேஜராக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா டெஸ்லாவோட காசில் இந்த பேட்டரியை நம்ம பார்க்கலாம். சார்ஜிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும்.
ஆகிடுச்சு. 0 to 80% வந்து 3 hours 35 minutes ஏறிடுது. அதாவது ஒரு மினிட்டில் 1.5 கிலோமீட்டர்ன்ற கணக்கில் வந்து இதில் சார்ஜ் ஏறுது. ஸோ இது ரொம்பவே எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சின்ன அப்டேஷன் கூட சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அண்ட் அது அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் மாறவே இல்லை, 160 mm. அண்ட் வெயிட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு, 108 kgs ஆயிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஆங்கர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணுவோம். அது ஆல்ரெடி நான் Ather 450 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல வந்து நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணலாம். இந்த கேப் வந்து இப்படி மூடிக்கலாம். இது வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. இதுக்கு ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்கலாம், அவங்க கொடுக்கல. இந்த வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்றத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவே ரொம்ப பெருசு. ஸோ இந்த வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டர் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வீட்டில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான வழி பார்த்தீங்கன்னா Ather Dot அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே நம்ம குயிக் சார்ஜிங் பண்ணுறதுக்காக ஒரு யூனிட் கொடுப்பாங்க. அது வழியாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன வருதுன்னா சர்ச் ப்ரொடெக்ஷனும் ரெகுலர் சார்ஜ் மேனேஜ்மெண்ட் ஹிஸ்ட்ரி மேனேஜ்மெண்ட்டும் அதிலே நமக்கு கவர் ஆகிடுது. அது செகண்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேப்டாப் சார்ஜர் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அது 5 amps சார்ஜ் தான். அதில் குயிக் சார்ஜிங் வராது, நம்ம அது வழியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா Ather Grid அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. சென்னையில் அங்கங்கே ஹாட்ஸ்பாட்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது அந்த இடத்துல ஏத்தரோட குயிக் சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க. அங்கே போய் டேரெக்டாக அப்படியே சார்ஜ் பண்ணிக்கலாம். அதில் வந்து குயிக் சார்ஜிங் அவைலபிள் இருக்குது. அப்படி இல்லை நான் நார்மல் சார்ஜரில் பண்ணிக்கிறேன்னா 5 amps சார்ஜரில் வந்து நம்மளே சார்ஜ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நாங்கள் வந்து ரிவால்ட் பாண்டிச்சேரி கொண்டு போனப்போ சார்ஜ் பண்ண மாதிரி அந்த வீடியோ நான் இங்கே டேக் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தாராளமாக போய் பாருங்கள். ஏன்னா 50 rupeesல இங்கேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம் நாங்கள். ஆல்மோஸ்ட் 100 ஆகிடுச்சு. பட் அதுக்கான ரீசன் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ இங்கே டேக் பண்ணுறேன், தாராளமாக போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் சார்ஜிங் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. அண்ட் இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்றதால நமக்கு அண்டர் சீட் கம்பார்ட்மெண்ட் வந்து ஒன்று இருக்கும். அதாவது சீட்டு கடியில் ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ நான் அதை இப்படி லாக் திருப்பினோடனே ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம எல்லா ஸ்டஃப்பும் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜர் வைக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 22 லிட்டர். இது ஃபுல் ஆஃப் பிளேஸ் ஹெல்மெட் வந்து அப்படியே வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அது மேலே கொஞ்சம் ஸ்டஃப்பும் வச்சுக்கிற அளவுக்கு இல்லை இடம் இருக்கும். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா வண்டியில் உட்காந்து வச்சு ஸ்ட்ரைட்டாகவே இந்த சீட்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த சீட் வந்து குஷன் ரொம்பவே நல்லா இருக்குது, உட்காரத்துக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து ஹேண்டில் பார் வந்து நல்லா காம்பேக்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மொத்த பில்டு குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மிரருக்கே வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது டிசைன் பண்ணுறதுக்கு. அலுமினியம் பார் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் மிரர்ஸும் ரொம்ப நல்ல வியூ கொடுக்கு. நான் ரோட்டுக்கு போனோன்னே சொல்கிறேன். அது வந்து சுவிட்ச் கியரோட குவாலிட்டிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா சீப்பான குவாலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து எல்லா இடத்துலையும் ஏத்தர் அப்படின்ற ஒன்று மட்டும் கரெக்டாக பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சுவிட்ச் கியர் பார்த்தீங்கன்னா ஐபீம் லோபீம் சுவிட்ச் கியர் இருக்குது, சைடு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஆரன் இருக்குது, அண்ட் இக்னிஷன் ஆன் ஆஃப் சுவிட்ச், மோட் சுவிட்ச் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட். ஸோ இந்த வண்டியோட கீ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வண்டியோட கீ. இந்த வண்டியோட மொத்த டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கிளஸ்டருக்குள்ளே அடங்குது. ஸோ இந்த வண்டி ஆன் பண்ணி அதில் என்ன நல்லா இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. கீயை போட்டாச்சு, திருப்பிடுவோம். ஒன்றுமே தெரியல. செட்டிங்ஸ் போய்ட்டு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம லைட் வச்சிரும். அப்போ தான் இந்த இடத்துல கிளியராக தெரியும். நம்ம பிரதர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தார், இப்போ ஒரு புது அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ப்ளூடூத் ஐக்கானும் இங்கே காட்டுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இந்த வண்டியோட மொத்த டெக்னாலஜி இந்த ஒரு கிளஸ்டருக்குள்ளே தான் அடங்குது. இந்த கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா இது ஒரு 7 inch LCD டச் ஸ்க்ரீன் கிளஸ்டர். இது கிட்டத்தட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்லெட் மாதிரியே வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்ட்ராய்டில் தான் இது ரன் ஆகுது. இந்த 1.3 GHz Snapdragon 212 குவாட் கோர் ப்ராசஸர் இதில் இருக்குது. அது வந்துட்டு 1 GB RAM 8 GB ஸ்டோரேஜ் இன்பில்ட்டாக வருது. ஒரு ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் OS தான் உள்ளே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ட்டோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக கூகுள் மேப்ஸோ இல்லை இன்பில்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4G eSIM போடுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ப்ளூடூத் 4.2 இதில் இருக்குது. ஸோ இது பேசிக்கலி ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்லெட்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு வண்டிக்குள்ளே வச்சிருக்காங்க வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டுறதுக்காக. உங்களுக்கு வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டோட கொடுக்குறாங்க அவங்க. அந்த 8 GB ஸ்டோரேஜ் எதுக்கு அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் நம்மளோட பர்சனல் ஸ்டஃப்லாம் உள்ள இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. ஏன்னா இப்போ சப்போஸ் எங்கேயாவது டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா இதுலேருந்து அப்படியே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல். 4G eSIM இருக்குது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டேப்லெட் கூகுளும் பில்ட்னா கண்டிப்பாக மேப்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேப்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ வந்து மேப்ஸ் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷனும் ஆன்லேயே இருக்கிறதுனால இப்போ வந்து மேப்ஸ் வந்து இது வழியாக நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா காட்டுதா, ஆந்திரா காட்டுது. சரி, ஸோ இது வழியாக நம்ம மேப்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஜூம் இன் ஜூம் அவுட் ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்லெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக் போயிடும். இந்த இடத்துல என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். இதில் வந்து ஓடோமீட்டர் இருக்குது, ட்வின் ட்ரிப் மீட்டர்ஸ் இருக்குது, அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் காட்டுறதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது, அண்ட் எஸ்டிமேட்டட் ரேஞ்ச். அதாவது இங்கே வந்து பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, 80% பேட்டரி இருக்குது. இதை வச்சு எவ்வளோ தூரம் போகலாம் இந்த வண்டியில் இந்த மோடில் அப்படின்னு சொல்லி காட்டுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெல்டெல் லைட்ஸ் ஐபீமா லோ பீமா. இப்போ ஐபீமில் இருக்குது, ஐபீம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சுவிட்ச் ஆன் பண்ணேன் இல்லை ஆஃபில் இருக்குது அப்படின்னு காட்டுறது. ப்ளூடூத் நமக்கு வந்து 4G eSIM மோட டவர் காட்டுறது. இப்போ
பார்த்தீங்கன்னா நமக்கு வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் காட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் தீம் லைட் டார்க்குன்னு மாற்றுறது, டர்ன் இண்டிகேட்டர்ஸ், பார்க்கிங் அசிஸ்ட், மோர் ஆப்ஷன்ஸ், கைட் மீ ஹோம் லைட்டு, ரியல் டைம் எஃபிஷியன்சி, இன்காக்னிட்டோ. ஸோ கைட் மீ ஹோம் லைட்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னன்னு தெரியாதவங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போய்ட்டு வண்டி நிறுத்திட்ட உடனே கைட் மீ ஹோம் லைட் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வண்டி நிறுத்தி ஆஃப் பண்ண அப்புறம் கூட ஒரு 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் அந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், நம்ம காரில் ஏறிற மாதிரி. ஏன்னா நமக்கு வீட்டுக்கு அது வரைக்கும் போகிறதுக்காக. ஸோ அந்த கைட் மீ ஹோம் லைட்ன்றது அதுதான். அதுதான் தட் இங்கே எரஸ்ன்றது இதிலே காமிச்சிருது. ப்ளூடூத் இருக்குது, பர்சனல் டாக்குமெண்ட்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ இப்போ வெளில வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 மோட் இருக்குது. இந்த மோடெல்லாம் என்னென்ன, இதில் என்ன நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணால் தான் ஸ்டார்ட்டே பண்ண முடியும். ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூட்டி ஆன் பண்ணுற மாதிரி இந்த பிரேக் பிடிச்சிக்கிட்டு இப்படி அழுத்தினா தான் ஆன் ஆகும். ஸோ மோட்டர் ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் அசிஸ்ட் அப்படின்ற ஒன்று இருக்குது. இது நான் ஏத்தர் 450 வீடியோவில் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இதிலே சொல்கிறேன். பார்க் அசிஸ்ட்னா என்னென்னா, இப்படி ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம வந்து ரிவர்ஸ்லேயே வண்டியை வந்து ஓட்டிகிட்டு போயிடலாம். எவ்வளோ ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் நம்ம இதில் போகலாம். இதை வந்து இப்போ நம்ம ஃபார்வர்டும் கொண்டு போயிடலாம். ஸோ இது நம்ம ஃபார்வர்ட்லேயும் இப்போ கொண்டு போகலாம். ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா 5 km/h ஸ்பீடு வரைக்கும் போகலாம். ஏன் இந்த மோடு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டைட்டான பார்க்கிங் ஸ்பேஸில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வெளில வரதுக்காக கால் கீழே வைக்க வேணாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த மோடு. ஸோ கைஸ் இந்த கிளஸ்டர் பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஸோ வாங்க வண்டி ரோடுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரோடு கொண்டு வந்துச்சு. வண்டி வந்து ரோட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஆக்சிலரேஷனும் பிக்கப்பும் வேறு லெவலில் இருக்குது. 26 Nm ஆஃப் டார்க் வந்து 0 ஸ்பீட்லேருந்து நமக்கு ஒரு வெஹிக்கிளில் டெலிவரி ஆனால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஓட்டுறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இன்ஜின் இல்லாததுனால வைப்ரேஷன் இல்லை அண்ட் சவுண்டும் கிடையாது. லைட்டாக மோட்டர் சவுண்ட் மட்டும் வருது, அது லைட்டாக நாய்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கு, நீங்களே கேட்கலாம். இந்த இன்ஜின் இல்லாததுனால வண்டியோட வெயிட் வந்து ரொம்பவே சிமெட்ரிக்கலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. 47:53 ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. 47:53 என்னன்னா 47% ஆஃப் வெயிட் வந்து ஃப்ரண்ட்லையும் 53% ஆஃப் வெயிட் வந்து ரியர்லையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா வண்டியோட கண்ட்ரோலையும் ஹேண்ட்லிங்கும் இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 49:51 ரேஷியோவில் பண்ணியிருந்தாங்க 450X. இதில் வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை. அண்ட் இந்த மோனோஷாக்கோட செட்டப் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சைடில் இருக்குது. இதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரோட்டில் இருக்க பம்ப்ஸ் எல்லாம் சூப்பராக அப்சர்வ் பண்ணுது. அந்த சீட்டோட கம்ஃபர்ட்டை வந்து குஷன் வந்து சாஃப்ட்வேர் சைடில் கொடுத்துருக்கனால இது ரெண்டுமே சேர்த்து எனக்கு ரைடிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஹேண்டில் பார் பொசிஷனும் நல்லாவே கிட்டக்க இருக்க மாதிரி கொடுத்துருக்கறதுனால ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வண்டி உட்காந்து ஓட்டுறதுக்கு. ரைடர் ட்ரையாங்கிளே லைட்டாக மாறுது இதில், அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. மோனோஷாக் யூஸ் பண்ணுறதுனால டேம்பனிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நமக்கு வந்து ஒரு ட்வின் ஷாக் மோட்டர் சைக்கிளோட மோனோஷாக்லேருந்து வர மோட்டர் சைக்கிளோட ஃபீட்பேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஃபீட்பேக் எனக்கு இந்த வண்டியிலேருந்து ரொம்பவே நல்லா வருது. ரியர் வீல்லேருந்து வர ஃபீட்பேக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது வந்து பேட்டரி வந்து நம்ம ஃபுட்போர்டில் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதனால் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வண்டியோட ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் வண்டியோட ஹேண்ட்லிங்கும் கண்ட்ரோலும் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னதாக இதுவும் மறுபடியும் சொல்கிறேன். இதனால் வந்து நமக்கு ஹேண்ட்லிங் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 மோட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 4 மோட் பார்த்தீங்கன்னா ஈக்கோ, ரைடு, ஸ்போர்ட்டு, வார்ப். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 4 மோடு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்கோ மோட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈக்கோ மோடில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஈக்கோ மோட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரேஞ்சை ஃபோக்கஸ் பண்ணி ரெடி பண்ண ஒரு மோடு. அதாவது மேக்ஸிமம் இந்த வண்டியால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரத்தை இந்த மோடில் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இந்த வண்டியோட ஐடியல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 160 km ஏத்தர்லேருந்து ரிப்போர்ட் பண்ணுது. ஆனால் நமக்கு வந்து ரியல் வேர்ல்டு யூசேஜில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டோட்டலாக அப்படியே வேரி ஆயிரும். அப்படி வேரி ஆகிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ போகலாம்னா 85 km வரைக்கும் தூரம் போகலாம். இதுக்கு முன்னாடி ஏத்தர் 450ல் 75 km தான் நம்ம போக முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 km எக்ஸ்ட்ரா இருக்குது. அண்ட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 50 km/h தான் இதில் வந்து போக முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு அடுத்த மோடு மாற்ற முடியாது, ஆப்ஷன் கிடையாது. ஆக்சிலேட்டர் விட்டுட்டு இப்போ அடுத்த மோடு மாற்றுறேன். ரைடு மாற்றியாச்சு. ஸோ ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஒரு மோடு. நம்ம வந்து ரேஞ்சை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓரளவுக்கு மீடியமான ஸ்பீடும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி மோடு வந்து ரைடு. எவ்ரிடே சிட்டி ரைடு ரொம்ப கரெக்டான ஒரு மோடு நான் சொல்லுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணலாம்னா 70 km டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம். முன்னாடி வந்து 65 km இருந்துச்சு. எவ்வளோ ஸ்பீடில் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 km/hன்ற டாப் ஸ்பீடில் வந்து நம்ம இதில் போகலாம். அடுத்த மோடு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட் மோட். ஸோ ஆக்சிலேட்டர் விட்டாச்சு, ஸ்போர்ட் மோட் போட்டாச்சு. ஸ்போர்ட் மோடில் வந்து எவ்வளோ ஸ்பீட் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 80 km/h வரைக்கும் ஸ்பீட் போகலாம். இதில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 km டிஸ்டன்ஸ் தான் நம்ம கவர் பண்ண முடியும். லாஸ்ட் மோடு ஒன்று இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன், வாப் மோடு. இதுதான் வந்து இந்த வண்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு புது மோட். இந்த மோடை நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வண்டி நிறுத்திடணும், சரிங்களா? ஏன்னா இந்த வண்டியோட பிக்கப் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கை நிறுத்திடுறேன். அப்படியே கூட வாப் மோட் போடலாம், பட் நான் நிறுத்திட்டு வாப் மோட் போடுறேன். இப்போது பாருங்கள், வாப் மோடில் போட்டேன். ஸோ இப்போ ஆக்சிலேஷன் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள்.
வேறு லெவலில் இருக்குது. அப்படியே தள்ளுது பின்னாடி. நீங்களே பாருங்கள் என்ன ஸ்பீடு போகுது இந்த வண்டின்ட்டு. ஸோ வாப் மோட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு மோடு. இந்த மோடில் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நம்ம 90 km/h வரைக்கும் போகலாம். நான் ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு பேசுகிறேன், ஏன்னா வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா 90 km/h வரைக்கும் நம்ம ஸ்பீட் போகலாம். அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 km தாங்க போக முடியும். ஸோ இந்த அளவுக்கு பவர் வந்து உங்களுக்கு இந்த பேட்டரியிலேருந்து இந்த வண்டி கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரேஞ்ச் அடி வாங்க தான் செய்யும். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். இன்ஸ்டன்ட் பிக்கப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேட்ரி முக்கியம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் ரைட் ரிவ்யூ இருக்குது. அதுக்காக நம்ம ஈக்குவலாக போட்டுருவோம், ஈக்குவலே போட்டு ஓட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்கோவோட ஸ்பீடு வர வரைக்கும் நான் ஆக்சிலேஷன் கொடுத்தா இன்புட் போகவே போகாது. ஏன்னா அது வந்து ஈக்கோவோட ஸ்பீட்குள்ளே வந்தோடனே தான் ஈக்கோ மோட் ஆக்டிவேட் ஆகி மோட்டர் வந்து அப்புறம் ரொட்டேட்டே ஆக ஆரம்பிக்கும். ஸோ கைஸ் இந்த வண்டியோட 4 மோடை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இந்த வண்டியோட அல்டிமேட் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஓவர் த ஏர் அப்டேட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓவர் த ஏர் அப்டேட்ஸ், ஓடி அப்டேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து கையில் ஃபோன் வச்சுருப்போம். நமக்கு வந்து ஒரு ஓஎஸ் ரிலீஸ் ஆனோடனே நமக்கு வந்து ஃபோனில் இன்டிமேஷன் வந்துடும், அதாவது இந்த ஓஎஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம்ல, அதுதான் ஓவர் த ஏர் அப்டேட்ஸ். நம்ம வந்து இது அப்டேட் வந்துருச்சு, நான் கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் விட்டு தான் போடணும் அப்படின்ற ஆப்ஷன் இதில் கிடையாது. டேரெக்டாக அப்படியே நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இது ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ன்றதால டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட்ஸில் நமக்கு பக்கு அண்ட் புது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு தரதுனால நமக்கு வந்து டைம் ஆக ஆக வெஹிக்கிள் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் போகுமே தவிர நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேர்ஸ் ஆகாது. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம் இந்த வெஹிக்கிளில். அது என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெட்டர் மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ மார்க்கெட்டில் இருக்க ரிவால்ட்டாக இருக்கட்டும் இல்லை பிரானாவாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஓவர் த ஏர் அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது. நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம சர்வீஸ் இல்லைன்னா வந்து வண்டி வாங்கின இடத்துக்கு தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை அப்படி கிடையாது, நமக்கு எல்லாமே ஓவர் த ஏர் அப்டேட்ஸ்லேயே வந்துடும். அண்ட் இதில் எரஸும் வந்து அதுவே மானிட்டர் பண்ணிக்கிறதுனால நம்ம ஓகே இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருது. ஸோ அது வந்துட்டு இந்த மிரர் பார்த்தீங்கன்னா இந்த மிரரோட வியூ வந்து ரொம்ப வைடாக இருக்குது. பின்னாடி இருக்கிற வண்டியில் எனக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. இப்போ கம்மிங் டு த மெயின் பார்ட், இந்த வண்டியோட சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ். ஓகேங்களா, சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ்னால் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் அதுக்காக சொல்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து ஒரு சில சர்வீசஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம அவங்களுக்கு பே பண்ணணும், அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ். ஓகேங்களா, ஸோ இந்த வெஹிக்கிளுக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் வாங்கிட்டால் மட்டும் இதோட செலவு முடிஞ்சிடுச்சா, நம்ம இதோட பெட்ரோல் போடாமல் லைஃப் பூரா ஜாலியாக ஓட்டிக்கலாமா சார்ஜ் போட்டு அப்படின்னா நோ, அங்கே தான் ஆப் வச்சுருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது பேமெண்ட் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி பே பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லைனா இயர்லி பே பண்ணுற மாதிரி இருக்குது. குவார்ட்டர்லினா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இயர்லினா வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ இதில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிளான் தான் இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, கனெக்டிவிட்டி அண்ட் சர்வீஸ் பிளான்ஸ். ஸோ இந்த கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, ஏதர் கனெக்ட் லைட், ஏதர் கனெக்ட் ப்ரோ. ஏதர் கனெக்ட் லைட்னா ஒன்றுமே இல்லை, நார்மல் மொபைல் கனெக்டிவிட்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓவர் த ஏர் அப்டேட்ஸ் வரது வந்து ஏதர் கனெக்ட் லைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 400 ரூபா நீங்கள் வந்து அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ். அதர் தேன் தட் இன்னொரு பிளான் இருக்குன்னு சொன்னால ஏதர் கனெக்ட் ப்ரோ. இதில் என்னென்னா அதில் இருக்க அந்த 2 இன்க்ளூட் ஆகும். என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுதுன்னா, அதை தவிர ஓடி அப்டேட்ஸ், அப்புறம் ஆன்போர்ட் நேவிகேஷன் தவிர ரிமோட் ட்ராக்கிங், ரிமோட் சார்ஜிங் ஸ்டேட்டஸ், ரிமோட் மானிட்டரிங், இதெல்லாம் வந்து ஏதர் கனெக்ட் ப்ரோவில் வந்து உங்களுக்கு வருது. ஏதர் கனெக்ட் ப்ரோக்கு எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும்னா 700 rupees per quarter, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 700 ரூபா நீங்கள் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அது கொடுத்தா தான் இந்த ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து ஏத்தர் சர்வீஸ் பிளான்ஸ், ஏத்தர் சர்வீஸ் லைட், அப்புறம் ஏத்தர் சர்வீஸ் ப்ரோ. சர்வீஸில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சர்வீஸ் லைட்டில் என்னென்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ், ரெகுலராக மெயின்டெனன்ஸ், லேபர் கன்சியூமபிள் சார்ஜஸ்லாம் அதிலே வந்துருன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸு, சார்ஜ் ரன் அவுட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து சார்ஜ் போட்டு கொடுக்குது. அப்புறம் பங்க்சர் அசிஸ்டன்ஸும் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ பே பண்ணணும்னா 800 rupees per quarter, அதாவது 3 மாதத்துக்கு 800 ரூபா நம்ம பே பண்ணி ஆகணுங்க. அது அந்த ஏத்தர் சர்வீஸ் ப்ரோன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொன்ன 4-5 ஃபீச்சர்ஸும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக டோர் ஸ்டெப் பிக்கப் அண்ட் டோர் ஸ்டெப் ட்ராப் ஆப்ஷனும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1100 ரூபா வந்து 3 மாதத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் 4 சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். அப்புறம் இந்த ஏத்தர் கிரிட்னு சொல்லி நான் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அது வந்து செப்டம்பர் 20 வரைக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம யூசர் சொல்லியிருந்தாரு. ஏத்தர் கிரிட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ சென்னையில் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் 5 பிளேசஸில் இருக்குது. நம்ம எங்கே வேணால் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஏத்தர் வண்டி வச்சுருந்தா. ஸோ இப்போதைக்கு செப்டம்பர் 21 வரைக்கும் அது ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா
1,61,000 கிட்ட வருது. ஆல்மோஸ்ட் 1,61,000 இன்றைக்கி இந்த வெஹிக்கிளோட ரேட் நீங்கள் சென்னையில் எடுத்திங்கன்னா. ஸோ 1,61,000 கொடுத்து வாங்கியும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் பே பண்ணால் தான் இந்த வெஹிக்கிளோட ஃபுல் பொட்டன்ஷியல் நீங்கள் அன்லாக் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்பவே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படி தான் நான் சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளுக்கு. மற்றபடி இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா பைபேக் கேரண்டி அப்படின்னு ஒன்று இந்த வெஹிக்கிள் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து 1,60,000 கொடுத்து வாங்கிட்டு நீங்கள் வந்து 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா ஏத்தரே கூட இந்த வெஹிக்கிள் வாங்கிப்பாங்க. ஸோ ஏத்தர் 450X இந்த வேரியண்ட்டுக்கு வந்து இவங்க வந்து 80,000 rupees வரைக்கும் பைபேக் கேரண்டி கொடுக்குறாங்க. அதாவது 80,000 வரைக்கும் நாங்கள் இதை அப்படியே ரிட்டர்ன் எடுத்துப்போம், 80,000 உங்களுக்கு கேஷ் கொடுத்துருவோம் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு பைபேக் கேரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் அதர் தன் தட் இருக்க நிறைய பாசிட்டிவ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியில் இருக்க வெயிட் ரிடக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ் பேட்டரி, இம்ப்ரூவ் மோட்டர் அண்ட் இந்த ஸ்விங் ஆர்ம், இந்த மோனோஷாக், இந்த சீட்டு அண்ட் இந்த சிமெட்ரிக்கலான வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு காம்போ ரியாக்ட் ஆகி ஒரு பெட்டர் ஹேண்ட்லிங், ஒரு பர்ஃபெக்டான ஸ்கூட்டர் வந்து நம்ம கொடுக்குது. இந்த ப்ரைஸ் வந்து ஹையர் சைட் தான், அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் சைட் தான். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் இந்த ஹையர் காஸ்ட்னால மட்டும் இந்த வெஹிக்கிள் நான் பேட் வெஹிக்கிள்னு சொல்லிடவே மாட்டேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு ரொம்ப நல்ல வெஹிக்கிள் தான். இந்த வெஹிக்கிள் வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல வெஹிக்கிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்க அதர் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா எதர் பில் குவாலிட்டி சீப்பாக இருக்குது, இல்லைனா வந்து அவ்வளோ டெக்னாலஜிஸ் நமக்கு இல்லை. அந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு பெட்டர் ரிலையபிள் ஃபேக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கம்பெனி வந்து டோட்டலி பேஸ்ட் அண்ட் பில்ட் ஆன் இந்தியா தான். பெங்களூரில் தான் மொத்த பிளான்ட் வச்சிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட மொத்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் எல்லாமே பெங்களூரில் தான் நடக்குது. அண்ட் ரெகுலராக மானிட்டர் பண்ணி அப்டேட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி வெஹிக்கிளோட இஷ்யூஸும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். இந்த வண்டியை பற்றி நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். இப்போ கம்மிங் டு த ரியல் கொஸ்டின், இந்த வண்டியை வந்து நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியை வந்து நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் எல்லாராலையும் இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தான். ஈவன் என்னாலே இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல வெஹிக்கிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் இந்த வெஹிக்கிளை பீட் பண்ணுறதுக்கு இந்த கேட்டகரியில் வேறு வெஹிக்கிள் கிடையாது. மேபி ஃபியூச்சர் அப்கிரேட்ஸ் அதெல்லாம் வருது, ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் நல்ல வெஹிக்கிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வெஹிக்கிள் வரப்போ அந்த வெஹிக்கிளை பற்றி நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். இது கூட கண்டிப்பாக கம்பேர் பண்ணுவோம். அண்ட் அந்த கம்பேரிசன் வீடியோவும் எங்கள் சேனலில் நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் ரெகுலராக எங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டஸில் இந்த மாதிரி ஒரு பெட்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் வருது, வந்தோடனே இதோட பெட்டர் ப்ரைஸில் பெட்டர் வேல்யூ ஃபார் மணியில் வந்துச்சுன்னா ஸோ அந்த வெஹிக்கிளையும் நாங்கள் ரிவ்யூ பண்ணி வீடியோ போடுவோங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஒப்பீனியன் கிடைக்கும். ஸோ கைஸ், இந்த வண்டி பற்றி நல்ல டீட்டெயில் சொல்லிட்டேன். இந்த வண்டி பற்றி கிளியராக எக்ஸ்பிளைனும் பண்ணியாச்சு. இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கோட்ஸும் தராங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் ஏத்தர் பாயிண்ட்ஸும் கெயின் பண்ணலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரியும்னா கண்டிப்பாக எங்களை இன்ஸ்டாகிராமில் அப்ரோச் பண்ணுங்கள். அண்ட் எங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வண்டி பற்றின டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோர் டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக இன்ஸ்டாகிராமில் வந்து எங்களை அப்ரோச் பண்ணலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். ஓகே, பை கைஸ்.